गजाननाय नमः शिवस्वामे नमः गणेशस्वामे नमः सर्वस्वामे नमः कलाकराय नमः शक्तिनंदनाय नमः अखिलांडकोटि ब्रह्मांडनाय देवदेवेश्वराय बालमुंडाय पाणि पुण्ये मलाभो नानाजय वरुणाय पुष्पान् समर्पयामि हरि ओम तेंदனை கந்தனை பிங்கோட்டனை தெங்கடவே வெந்தனை செந்தனூர் விரித்தோனை விளங்குவள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார்மில் வாகனனை தாமுறை போங்கரவார் குரு தன்னையே சிற்றம்பலம் ஆலவாயர் அருப்பணி மன்றத்தின் ஆலய தேடலில் பழமையான தொன்மையான அடியார்கள் அறியப்படாத ஆலயம் நோக்கி ஒவ்வொரு ஆலயமாக அடியார்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் வந்துள்ள ஒரு பழமையான தொன்மையான ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள கேக்கைப்பட்டியிலிருந்து சண்முக நதி, அதாவது சண்முக டேம் இருக்குது, சண்முக அணை, அது பக்கத்தில் சண்முக நதியில் சண்முகனுடைய ஆலயத்தை நோக்கி இன்று வந்துள்ளோம். மிகவும் இயற்கை சூழல்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்குது. நடுக்காட்டுக்குள்ளே அந்த மரங்கள் சூழ்ந்து சிறப்பான முறையில் காட்சி கொடுக்கும் ஒரு அற்புதமான தலம். சுமார் ஒரு கேகேப்பட்டியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டுள்ள அற்புதமான திருத்தலம். இந்த ஆலயத்தை நோக்கி இன்று வந்துள்ளோம். நீங்கள் இந்த திருக்காட்சியை தங்களுடைய திருப்பார்வைக்கு கொண்டு வருகிறோம். நீங்களுமே இந்த மாதிரி ஆலயத்தை நோக்கி வந்து இந்த மாதிரி தகவலை பதிவிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஏனென்றால் நமக்கு நீரில்லாத நெற்றி பால் மாதிரி நீரின்றி அமையாத உலகு. நமக்கு எப்பயுமே நீர் தேவை, அதுக்கு மரங்கள் தேவை. மரங்கள் இருந்தால்தான் நமக்கு நீர் கிடைக்கும். அப்போ காடுகள் தேவை. அந்த காட்டுப்பகுதியிலே நம்முடைய ஆதி தமிழர்கள் இந்த மாதிரி வழிபாட்டு முறையை கொண்டு வந்தாங்க, இயற்கை சூழ்ந்து. அந்த வகையில் இந்த ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம். வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். வாருங்கள், இந்த ஆலயத்தை சுற்றி பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கட் பண்ணுங்க.
எங்கே வந்திருக்கோம் அப்புறம் எல்லாம் காமிச்சு வரலாறு பேசுவோம். இது சரியாக இருக்கும். எடுத்தவொடனே வரலாறு யாருக்கு புரியாது. வந்தவொடனே முதல் வந்து எங்கே வந்திருக்கோம், இந்த ஆலயத்தை சுற்றி இது வரலாறு சொல்லி பேசுறது சிற்றம்பலம். இப்போ இந்த சண்முகனார் ஆலயத்திலேருந்து அடுத்த கட்டமாக ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வச்சுங்களேன், ரொம்ப அற்புதமான தீர்த்தம், நோய் தீர்க்க வல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த தீர்த்தம். வெயில் காலங்கள்னால அவ்வளவா இல்லை, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் அந்த நீர் உருண்டோடும். தீர்த்தம் பார்த்திங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி பல 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 பலன்னு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்த நோக்கி இன்றைக்கி வந்திருக்கோம். இயற்கை எப்படி பால்பட்டுச்சு பார்த்தீங்களா? ஓரறிவு இருக்கும்போது பால் வரல, ஈரறிவு இருக்கும்போது பால் வரல, மூவறிவு இருக்கும்போது பால் வரல, இந்த 4 அறிவு 5 அறிவு இருக்கும்போது பால் வரல. இந்த அறிவானவன் சொல்லி 6வது அறிவு வந்துச்சுல, அப்போ தான் பால்பட்டு போச்சு. ஏன்னா வேரோட தூரோடு இருக்கிறத வல்லவங்க நம்ம 6 அறிவுக்காரங்க மனுஷங்க. ஆமாடி, அது நிறைய இருக்கும். ஆமாம், எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? நம்ம முன்னோர்கள்லாம், அந்த காட்டுவாசிகள், அந்த இன்னொன்று சொல்லப்போனால் அந்த பழங்குடி மக்கள் பார்த்து பார்த்து பாதுகாத்து வச்ச அந்த நீர் ஆதாரங்களை எவ்வளவு அழித்து ஒன்றுமெல்லாம் ஆக்கி இன்றைக்கி நீரே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இந்த பாருங்கள், நீரை தேடி எவ்வளோ தூரம் நம்ம செல்கிறோம் பாருங்கள். இருக்கிறதுலே புனிதமானது இந்த நீர் தான். என்ன காரணம்னா, பூமியில் தோண்டி எடுக்கணும். இந்த பாருங்க, தெரியுதா மக்களே எவ்வளோ தூரம் சுற்றுச்சுட்டாக வருது பாருங்க. அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மழைக்காலங்களில் அந்த ஜூன் மாதம் தொடங்கிருச்சுன்னா ரொம்ப அற்புதமாக வந்து பாரு. சிவசிவா சிவசிவா எவ்வளவு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தீர்த்தம். ஐயா கலங்கி வருது, ஐயா கலங்கி வருது, வேணாம் கலங்கி வருது, வாங்க. எவ்வளோ மேலே உச்சியில் சொன்ன உருவாகி வச்சவங்களை மேலே வர சொன்னது ரைட்டு. மேலே போங்க, ஆதியை பார்க்கலாம்.
இதே உங்களுக்கு ஆதி நீராக கருதப்படுறது. நம்ம முன்னோர்கள் எப்பயுமே இந்த வேலுக்கு மதிப்பு உண்டு. வேலை குத்தி வச்சிட்டா தேவையில்லாமல் களங்கப்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஊற்று இது கீழே பூமிக்குள்ளேருந்து வருது. இவ்வளோ இங்கேருந்து பூமியிலேருந்து ஊற்று கிளம்பி இது முருகனால் ஏற்படுத்தப்பட்ட ஐயா தள்ளி இல்லை, அது பிறகு பேசிக்கலாம். ஐயா வந்து இந்த கோயில் இங்கோட்ட சொல்லிடுறேன். இந்த கோயில் வந்து பூஜை முறை பண்ணுறவர் அவர். இந்த கோயிலுக்கு முருகன் கோயில் கீழே இருக்கலாம், சமகால கோயில், அதுக்கு பூஜை முறை பண்ணுறவர். ஐயா சொல்லுங்கய்யா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இது வந்து இந்த கோயில் வந்து சண்முகநாதர் கோயில் வந்து தேனி மாவட்டம். இதை மட்டும் சொல்லுங்கள். தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த தீர்த்தம் வந்து முருகனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம் முருகன் வந்து ஏன் ஏற்படுத்தினார்னா, கண்ணகி வந்து கோபமாகி மதுரை எரிச்சிட்டு வரணும். அந்த வழியில் அந்த அம்மாவோட கோபம் வந்து அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஜுவாலையாக எரிஞ்சிக்கிட்டு வந்துச்சு. ஜுவாலையை தணிக்கிறதுக்காண்டி முருகன் வந்து குழந்தைபடியாக காட்சி கொடுத்தது. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களே அந்த ஆலயம் சண்முகநாதர் காட்சி கொடுத்த இடம். அதிலிருந்து அந்த அம்மாவோட தாகத்தை தணிக்கிறதுக்காண்டி முருகன் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் தான். இது கீழேருந்து ஒரு தரையிலேருந்து ஒரு 40 அடி உயரத்தில் இருக்குது. இந்த உயரத்தில் தானாக பொங்கி வரும். கீழேருந்து காத்துக்கு முடிகளோட பொங்கி வர்றதுனால இது திருவருள் பொங்கும் சண்முகநாதர். ஆனால் நல்லா இந்த மூலிகை வாசம் எடுக்குது, அந்த யூக்கலிப்டஸ் மரம் மாதிரியா, நல்லா பரவாயில்ல. கீழே பார்த்தீங்கன்னா பபிள்ஸோடு வரும். பொங்கித்தே நீர்க்குமிழியோட வரும். நீர்க்குமிழியோட பொங்கித்தே வரும். இது எந்த மாதத்துலேருந்து தண்ணி கூடுதலாக வரும்? இது வந்து இதே அளவுதே வரும். இதை விட கூடவும் செய்யாது, குறையும் சரி சரி. மழை காலங்களில் ஆற்றுல நிறைய தண்ணி வரும். இது வந்து மேகமலையிலேருந்து வரும். சரி சரி சரி. ரொம்ப மகிழ்ச்சியாக கீழே போய் நம்ம வந்து மற்ற ஐயாவை பற்றி முழுமையாக பேசுவீங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்றைய ஆலய தேடலில் நாம் வந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த தொன்மையான பழமையான ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயம். இது எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா, தேனி மாவட்டம் கம்பம் பகுதி வழியாக கேக்கப்பட்டி வழியாக ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் மலை மீது இருக்கும் சண்முகா நதி, சண்முகா அணை அருகே அமையப்பட்டுள்ள சண்முகநாதருடைய ஆலயத்தில் அடியார்கள் சூழ இன்று வந்துள்ளோம். இம்முறையான ஆலயங்களை நம் முன்னோர்கள் பார்த்து கட்டி நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எதிர்கால தலைமுறையாக நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போத்தே நோயற்ற வாழ்வு, இயற்கை பாதுகாப்பு, உண்மையான வாழ்வியல் வாழ முடியும். ஏன்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா எல்லாட்டையும் பணம் இருக்குது, ஆனால் ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் எங்கே இருக்குது? இயற்கைட்டு இருக்குது. நீர், நிலம், காற்று, ஆகாயம், இந்த மாதிரியா 5 ஆற்றல் பெற்ற இடங்களை ஒருங்கே அமையப்பட்ட ஒரு இடம் கேட்டிங்கன்னா இந்த மலைப்பகுதிகள் தான். அந்த மலையோட ஆலயத்தில் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த ஆலயத்துடைய பூஜாமுறை பண்ணுறவங்க ஐயா அவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி அவங்களுடைய பல தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு சுலபமாக வர்றதுக்குரிய ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்குறாங்க. சிவாய நமக. ஐயா சொல்லுங்கய்யா. அறிவோம். சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா சத்தமாக. ஐயா என்னுடைய பேர் வந்து கணபதிவேல். திருவருள் பொங்கும் சண்முகநாதர் ஆலயத்தோட 4வது தலைமுறையாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அர்ச்சகராக இருக்கேன். இங்கே இந்த ஆலயம் வந்து தேனி மாவட்டம் உத்தமபாளைய வட்டம் கம்பம்ங்கிற நகரிலிருந்து காமையகவுண்டன்பட்டி வழியாக காமையகவுண்டன்பட்டிங்கிற ஊரில் இருந்து அது கேக்கப்பட்டி, சுருக்கமாக கேக்கப்பட்டின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து 5 கிலோமீட்டர் வந்து மலையடி வாரத்தில் இருக்குது. சின்ன குன்றின் மேலே சுவாமி இருக்கார். இவர் எப்படி இங்கே இந்த ஆலயம் ஏற்பட்டுச்சுன்னா, முன்னொரு காலத்தில் மதுரையில் வந்து கண்ணகிக்கு சரியாக நீதி வழங்கலைன்னு அந்த அம்மா கோவப்பட்டு மதுரைக்கு சாபம் கொடுத்துட்டு அந்த அம்மா கோபத்தோடு நடந்து வரும்போது அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஜுவாலையாக தோன்றி ஜுவாலையாக எரிஞ்சிக்கிட்டே வந்துருக்கு. மிற்ற யாரும் வந்து பக்கத்தில் போய் அந்த அம்மாவை சாந்தப்படுத்த முடியலை. அந்த அம்மாவை சாந்தப்படுத்தணும்னா அந்த அனலை தாண்டி போக முடியலை. அப்படிங்கிறதுனால முருகன் வந்து குழந்தை வடிவாக காட்சி கொடுத்து குழந்தை வடிவாக அழுகவும், இந்த அழுகுழலை கேட்டு இந்த அம்மா தன் கவனத்தை திருப்பி இந்த இடத்துக்கு வந்தோன்னே சுவாமி வந்து குழந்தைகளாக இருக்கவும், என்னடா காட்டுக்குள்ளே குழந்தைகள் இருக்கே அப்படின்னு சொல்லி சாந்தம் அடைஞ்சு கோபத்தை விட்டுட்டு குழந்தைகளை வாரி அணைக்கும் போது சுவாமி வந்து 6 முகமாக காட்சி கொடுத்தாரு. அதனால் இந்த ஆலயத்தின் பேர் சண்முகநாதர் கோயில்னு சொல்லுவாங்க.
அதோட அந்த அம்மாவோட தாகத்தை தீர்த்து வச்சார். முருகன் வந்து வேளாள தீர்த்தத்தை ஏற்படுத்தி அந்த அம்மாவோட தாகத்தை தீர்த்து அந்த அம்மா இங்கேருந்து மங்களதேவி கண்ணகி கோயிலுக்கு நடந்து போனதாக வரலாறு. இந்த தீர்த்தம் உள்ள இடம் வந்து மேலே இருக்குது. அது எவ்வளோ தூரம் இருக்குப்பா? இங்கேருந்து 100 மீட்டர் இருக்கும். 100 மீட்டர், 150 மீட்டர் இருக்கும். சரி சரி சரி. ஆலயத்திலேருந்து ஆலயம் வந்து அப்புறம் ஏற்படுத்தி கட்டினது 1932 கட்டினது. அதுக்கு முன்னாடி வந்து அரசர்கள் காலத்தில் இந்த அம்மா வந்து போன இடம் அப்படின்னு தகவல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கீழே ஒரு கல்மண்டபம் ஏற்படுத்தினாங்க. 4 கால் நினைவு மண்டபமாக. அதுக்கப்புறமா ஆலயம் இல்லை. 1932க்கு பிறகுதான் இங்கே வந்து இந்த கல் திருப்பணி பண்ணி சுவாமியை இங்கே மேலே தீர்த்தம் இருக்குன்னு சொல்லி அது இயற்கையாக வர்றதா இல்லை அருவி மாதிரி வருதா? சுவாமி வந்து வேளால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம். அந்த வேளால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் வந்து சாதாரணமான தரையிலிருந்து ஒரு 40 அடி உயரத்தில் பொங்கி வரும். கீழேருந்து ஊற்றுல தண்ணி வந்து பொங்கி வரும். சாதாரணமாக எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே நம்மளோட கண்களால் பார்க்கலாம். ஆனால் மழைக்காலங்களில் கொஞ்சம் கடினமோ? எல்லா காலங்களையும் வருஷம் 365 நாள் ஒரே மாதிரி தான் வரும். இல்லை மேலே ஏறி பார்க்கலாமா? மழைக்காலங்களில் மேலே ஏறி பார்க்கலாமா? எப்போ வந்தாலும் தீர்த்தத்தை இந்த ஆலயத்தில் வர்றவங்க ஒரு ஆலயம் தரிசனம் பண்ணும்போது மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஒருங்கே பெற்ற ஸ்தலம் தான் எந்த ஸ்தலமும். மூர்த்தி சுவாமி சண்முகநாதர் குழந்தை வடிவாக இருக்கார் சிலாரூபமாக. அங்கே தீர்த்தம் வந்து கண்ணகிக்கு சாந்தம் கொடுக்கறதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம். நீங்கள் அழகர் கோயிலில் நூப்புற கங்கை பார்த்துருப்பேன்ல இல்லையா? அதுபோல் இங்கேயும் மலை மேலே உச்சியில் தானாக பொங்கி வருது. இதை வந்து அங்கே நூப்புற கங்கையில் பார்க்க முடியாது. இங்கே வந்து நம்ம கண்களால் தரிசனம் பண்ணலாம். மேலே நம்மளே தொட்டு தீர்த்தத்தை நம்ம இது உபயோகப்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு தீர்த்தம் நல்ல தீர்த்தம், மூர்த்தி, ஸ்தலம் வந்து சாந்தம் கொடுத்தது. சுவாமி வந்து இங்கே பரமேஸ்வரனா வடக்கு பார்த்து இருக்கார். சுவாமி வடக்க பார்த்துருக்கார். முருகன் கோயில் மோஸ்ட்லி வந்து மேற்கு கிழக்கு பார்த்து தான் இருக்கும். இந்த கோயில் ஒரு சில கோயில்கள் தான் வடக்கு பார்த்துருக்கோம். அதில் நம்ம கோயில் ஒன்று. குரு தோஷம், குரு நிவர்த்தி ஸ்தலம் இது. அதாவது இந்த கோயிலுக்கு வந்து பலாபலன் குரு சுவாமி வந்து குருவாகவே இருக்கார். எல்லா இடத்துலையும் முருகன் வந்து தண்டாயத்தோடு இருப்பார். இங்கே இருக்கிற நம்ம சுவாமியோட சிலாரூபம் அந்த காலத்தில் சித்தர்கள் அமைச்சிருக்கிறது செண்டாயுதத்தோடு அனுப்பிச்சிருக்காங்க. கையில் செண்டாயுதத்தோடு இருக்கார். குழந்தை வடிவில் இருக்கார். குழந்தை முருகேசனாக காட்சி கொடுக்குறாரு. அதனால் இங்கே வர்றவங்க குழந்தை பாக்கியத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தைகள் உண்டு, அவசியம் உண்டு. கோயிலுக்கு வர்ற வழி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, மீண்டும் கேட்குறேன். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. தேனி மாவட்டம், தமிழ்நாடு தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்திலேருந்து கம்பம் நகர்லேருந்து கேகேப்பட்டின்னு சொல்கிற காமையகவுண்டன்பட்டி. ஓ, இப்போ உங்களுக்கு புகை வண்டியும் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. எங்களா இடத்துல தேனிக்கு இருக்குது. மதுரையிலேருந்து தேனிக்கு இருக்குது ட்ரெயின் இருக்குது. சென்னையிலேருந்து ட்ரெயின் தொடர் வண்டி இருக்குது. அதுபோக உங்களுக்கு சுலபமாகவும் உங்களுக்கு தேனியிலேருந்து கம்பத்துக்கு ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம் பேருந்தில். 1 மணி நேரத்தில் வந்துடலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குது, பஸ் இருக்குது, அரசு பேருந்தே இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அடிவாரத்துக்கு வர்றது எதுவும் உங்களுக்கு அது ஆட்டோ எதுவும் இருக்கா? கம்பத்துலேருந்து காமையகவுண்டன்பட்டிக்கு வந்துட்டிங்கன்னா காமையகவுண்டன்பட்டி வரணும் பேருந்து வசதி நிறையா இருக்குது. காமையகவுண்டன்பட்டியிலேருந்து கோயிலுக்குன்னு வரணும்னா நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டே வரணும். ஆட்டோ தாராளமாக கிடைக்கும். காமையகவுண்டன்பட்டியிலேருந்து நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு ஆட்டோ. இந்த மலையேற்றம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குமா கீழேருந்து ஏறுறதுக்கு? இல்லை சாமி, பழனி அவ்வளோ உயரம் கூட இல்லை. மலை வந்து நம்ம சாதாரணமாக நார்மலாக நடந்து வர்ற மாதிரி இருக்கும். எல்லோருமே நடக்க முடியுமா? வயது முதிர்ந்தவர்கள் யார் வேணால் நடக்கலாம். 80 வயதுக்காரவங்களும் நடக்கலாம். தாராளமாக நடந்து வரலாம். இந்த இந்த சுவாமி தரிசனம் பண்ணணும், ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு நிச்சயமாக மனசில் வச்சுருக்கவங்கள கட்டாயம் சுவாமி. சரியான வார்த்தை. இருந்தும் கூட இந்த ஆலயத்துக்குன்னு சிறப்பு நாட்கள் எதுவும் இருக்கா? இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பு நாட்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை. ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, சித்திரை 1 தமிழ் வருட பிறப்புக்கு கட்டாயம் இங்கே சிறப்பாக இருக்கும். வைகாசி விசாகம் முருகன் பிறந்த நாள் அன்னைக்கும் சிறப்பாக இருக்கும். ஆடி கிருத்திகை 108 கலசாபிஷேகம் நடக்கும். இங்கே அன்னதானம் உண்டு, எல்லா விசேஷமும் நடக்கும். அதேமாதிரி தைப்பூசம் இதை விட விமரிசையாக இருக்கும். அதேமாதிரி
பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரமும் இங்கே விசேஷமாக இருக்கும். திருக்கார்த்திகை எதுவும் சிறப்பு இருக்கா இங்கே? திருக்கார்த்திகை விளக்கேற்றுவோம். விளக்கேற்றுவோம். அதை விட உங்களுக்கு கந்த சஷ்டிக்கு எதுவும் விசேஷம் உண்டா? கந்த சஷ்டிக்கு காட்டு பகுதியாக இருக்கிறதுனால சாயந்தரமாக உள்ளே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் எல்லாரும் பயந்துட்டு வருவாங்க. அதனால் கார்த்திகை வந்து திருக்கார்த்திகை வந்து அவ்வளோ விமர்சையாக இருக்காது. ஊருக்குள்ளே இருக்கிற கோயில்களில் ஏன்னா இது வனத்துறை சார்ந்து இருக்கிறனால இங்கே கொஞ்சம் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கும். 5 மணிக்கு மேலே. அதுபோக உங்களுக்கு இங்கே கந்த சஷ்டிக்கு எதுவும் விழா கொண்டாடுவீங்களா? கந்த சஷ்டி இங்கே நடக்கிறதில்ல. சரி சரி. சுவாமி தனியாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்திலும் நம்ம வந்து வேண்டிய நம்ம அடியார்களுக்கு இதை வந்து எல்லா தகவலும் பதிவிடும்போது அவங்க இன்னும் வந்து உங்களுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. தாராளமாக எல்லா அடியார்களும் வரணும், இங்கே உள்ள சண்முகநாதனோட ஆசியை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இது வரைக்கும் 4 தலைமுறையை இங்கேயே இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட தாத்தா பாட்டி இங்கேயே இருந்து பூஜை பண்ணி இங்கேயே வாழ்ந்து இங்கேயே அடக்கமாக இருக்காங்க. சரி. நாங்களும் அம்மா அப்பா எங்கள் அம்மாவும் இங்கே இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் வந்து போய் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. மற்றும் நேரத்தை சந்திப்போம் மற்றும் ஒரு ஆலயத்தில். வாழ்த்துக்கள். சிவாய நமக. திருச்சிட்டம்பலம்.